பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுக்கும் மக்களால் தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தின் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? தற்போது இருக்கக்கூடிய பாதிப்புகள், அதனை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் சரவணன். பொங்கல் விடுமுறை முடித்து சென்னை திரும்பும் பொதுமக்களால் தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் தற்போது மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகாலை முதலே தென் மாவட்டங்களிலிருந்து வரும் ரயில் பயணிகள், ரயில் மூலமாக வரும் ரயில் பயணிகள் கூட்டம் நம்மால் பார்க்க முடிகிறது. மின்சார ரயில் மற்றும் மாநகர பேருந்துகளிலிருந்து செல்ல தாம்பரம் ரயில் நிலையம் பேருந்து நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நம்மால் காண முடிகிறது. தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக கடந்த புதன்கிழமை முதல் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் விழாவை குடும்பத்துடன் கொண்டாடி முடித்துவிட்டு மீண்டும் 5 நாட்கள் விடுமுறையை மகிழ்ச்சியுடன் உற்றாருடன் கொண்டாடிவிட்டு தங்களது அன்றாட பணிகளை தொடர்வதற்காக நேற்று மாலை முதல் சென்னையை நோக்கி தங்களது சொந்த வாகனம், தனியார் பேருந்து, அரசு பேருந்து மூலமாக வரத் தொடங்கினர். இதனால செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயில், கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து சிக்கி தவிக்காமல் இருப்பதற்காக ஒரு பகுதி மக்கள் அதிக அளவு ரயில் மூலமாக பயணம் செய்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை வரத் தொடங்கினர். இதனால் தாம்பரம் ரயில் நிலையம் பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. இதில் சிலர் மின்சார ரயில் மூலமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள தங்களது வீடுகளுக்கு சென்று அன்றாட பணிகளை தொடர்வதற்காக செல்கின்றனர். பலர் மாநகர பேருந்தை பயன்படுத்தி தங்களது வீடுகளுக்கு செல்வதற்காக ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்து மாநகர பேருந்துகள் முட்டி மோதி கூட்ட நெரிசலோட ஏறி செல்வதை நம்மால் காண முடிகிறது. இதனால தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 நாட்கள் தொடர் விடுமுறையை முடித்துவிட்டு மீண்டும் தங்களது அன்றாட பணிகளுக்கும் கல்லூரி, பள்ளிகளுக்கு செல்ல இருப்பதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில், தாம்பரம் ரயில் நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை கூட்டமாக செல்வதை நம்மால் காண முடிகிறது. இதில் வந்து கல்லூரி மாணவர்கள் பணிகளுக்கு செல்வோர் அதிக அளவில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அதாவது எப்பொழுதுமே இந்த தாம்பரம் பெருங்குளத்தூர் பகுதியில் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் வாகனங்களால் ஏற்படும். அதனை தவிர்ப்பதற்காக கிளாம்பாக்கம் பகுதியிலிருந்து வண்டலூர் மீஞ்சூர் சாலையை பயன்படுத்துவதற்காக அநேக பேர் திருப்பிவிட்டதால் இந்த பெருங்குளத்தூர் தாம்பரம் பகுதியில் கூட்ட நெரிசல் ஜிஎஸ்டி சாலை இல்லாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால தாம்பரம் ரயில் நிலையம் ஒரு மக்கள் கூட்டம் தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ரயில் மூலமாக இறங்கி அங்கே இந்த சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற மக்கள் அவர்கள் வீடுகளுக்கு செல்வதை நாம் அந்த கூட்டமாய் போவதை நம்மால் பார்க்க முடிகிறது சரவணன். இதனால வந்து மக்கள் அரசு பேருந்து வந்து குறைந்த அளவே இருப்பதனால அந்த ஜிஎஸ்டி சாலையில் நின்று பேருந்துகளில் முட்டி மோதி ஏறி செல்வதை நம்மால் பார்க்க முடியும். அதிக அளவு அந்த அரசு பேருந்து, அதாவது மாநகர பேருந்துகளை அந்த இயக்கினால் போதுமானது என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி டேனியல்.